ஃபர்ஸ்ட் டைம் சிங்கர் வந்து எப்படி ஒரு பணிவா அந்த மியூசிக் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு லிரிசிஸ்ட் ஏதாவது கரெக்ஷன் சொன்னால் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி அவர் அன்னைக்கு நான் அவரை பார்த்தேன். இந்த பாட்டை நான் பாடுறேன், அவரே வந்து ஆர்வத்தோட வந்து அந்த பாட்டை பாடினார். மைக்க கையில் எடுக்கட்டுமா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. மாஸ்டர் படத்துல 14 டேஸ் நான் டிராவல் பண்ணேன். எப்பவுமே ஒரு பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இருக்கும். இப்படி எடுத்து படிச்சுட்டே இருப்பாரு, இப்படி படிச்சுட்டே இருப்பாரு. ஒரு ஷாட் தான் வருவாரு. ஒரே டேக்ல மாஸ்டர் பண்ணதை விட இவர் வந்து ஒன்னு ஆட் பண்ணி ஒன்னு பண்ணுவார். எல்லாம் மெய் மருந்து கை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு ஸ்டேஜ்க்கு போனோம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அவரை மீட் பண்ணி பேசிட்டு தான் போனாரு. மீட் பண்ண எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவரை ஒரு வாட்டி மீட் பண்ணோம்னா அதுதான் லைஃப்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்ல அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சேத்துல இறங்கி நடக்கிறதே கஷ்டம். எப்படி டான்ஸ்லாம் ஆடுனீங்க? சேத்துல இறங்கிலாம் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கிடலாம். இவங்களை இறக்கி பாதுகாப்பா கூட்டிட்டு வரணும். டிராக்டர் மேல ஏறி உட்கார வைக்கணும். டிராக்டர் மேல என்னாலே ஏற முடியல. ரொம்ப சிம்பிளா எல்லாரும் ஆடக்கூடிய கேட்சியான ஒரு ஸ்டெப்ஸ் தான் சொன்னாங்க. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட அவகாட்சி டீம் இருக்காங்க. வணக்கம் வணக்கம். பெரும்பாலும் வந்து யூ ஹாவ் ஒன் பியூட்டிஃபுல் மெமரி வித் விஜய் சார். யூ வாண்ட் டு ஆட் ஆன் சம்திங் டு விஜய் சார்னா யூ கேன் எதானு சொல்லலாமே அப்படின்னு. ஏன்னா ஒரு அழகான மெமரி இருக்குது உங்களுக்குக்காக. நான் கோட் படத்தில் சின்ன சின்ன கண்கள்னு ஒரு சாங் பண்ணேன். அது அவர் தான் பாடினார். அது முதல்ல அவர் பாடுறதா இல்லை, ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு படத்தில் ஒரு பாட்டு தான் பாடுவார். ஸோ அந்த படத்தில் அதுக்கு முன்னாடி விசில் போடு பாட்டு வந்து அவர் பாடி முடிச்சிட்டாரு. ஸோ இப்போ இந்த பாட்டு உருவாகி அப்படியே வருது. நான் எழுதி கொடுக்குறேன். யுவன் மியூசிக்கு எல்லாம் வருது. யுவன் ஃபஸ்ட்டு பாடலான்ற மாதிரி அவர் முடிவு பண்ணி வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து விஜய் சார் வந்து இந்த பாட்டோடைய ஒரு ரஃப் ட்ராக் மாதிரி கேட்டுட்டு அவர் வந்து அவரே இந்த பாட்டை நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஆர்வத்தோடு வந்து அந்த பாட்டை பாடினார். ஸோ அன்றைக்கி ரெக்கார்டிங் தேட்டரில் வந்து ஒரு பாட்டுக்கு வந்தார். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சிங்கர் வந்து எப்படி ஒரு பணிவாக அந்த மியூசிக் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு லிரிசிஸ்ட் ஏதாவது கரெக்ஷன் சொன்னால் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி வந்து அவ்வளவு வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி அவர் அன்றைக்கி நான் அவரை பார்த்தேன். வேற ஒரு விஜய் சார், அது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற விஜய் சார் இல்லை. ஸோ அவர் எப்பவுமே ஒரு 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 கற்றுக்கிட்டே இருக்கார். ஒரு லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கு. அதை நான் அன்றைக்கி பார்த்தேன். நீங்கள் சொல்லுங்கள், பீயிங் அ ஃபேன், லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு வந்து சாரோட ஒரு 14 டேஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் படத்தில் ஓப்பனிங் சீனில் ஒன்று வந்து டெல்டல் சீனில் போயிடுச்சு. பட் 14 டேஸ் வந்து பார்க்க 3 மினிட்ஸ் தான். பட் 14 டேஸ் அதை ஷூட் பண்ணாங்க. மெட்ரோவில் செட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டெல்லியில் ஷூட் இருந்துச்சு. சார் சொன்ன மாதிரி அவர் ஆன் ஸ்க்ரீன் வேறு மாதிரி இருப்பார், ஆஃப் ஸ்க்ரீன் ரொம்ப ஜாலியாக இருப்பார், ரொம்ப க்ரேஸியாக இருப்பார். அவர்கிட்ட நல்ல விஷயங்கள் கற்றுக்கணுன்னா ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவார். ரொம்ப தனியாக தான் வருவார், தனியாக தான் போவார். இஸ் வெரி கமிட்டட் டு ஹிஸ் ஒர்க். எப்போவுமே ஒரு பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இருக்கும். யார் எடுத்து படிச்சுட்டே இருப்பார், இப்படி படிச்சுட்டே இருப்பார். அப்புறம் எப்படி ஒரே ஷாட்டில் இதை ஓகே பண்ணுறாரு. ஒரு ஷாட் தான் வருவார், கேட்பார் இது இப்படி 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 ஒரு தடவை யாராவது கம்போஸ் பண்ணி காமிப்பாங்க ஃபைட் அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே டேக்கில் அந்த மாஸ்டர் பண்ணதை விட இவர் வந்து ஒன்று ஆட் பண்ணி ஒன்று பண்ணுவார். அது வந்து அங்கேயே எல்லாம் மெய் மருந்து கை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சன். பிகாஸ் அவர் இவ்வளோ நாளாயும் அவ்வளோ ஒரே டேக்கில் அது ஓகே பண்ணுறாரு அப்படின்னா வித் த கிரேஸ், மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி அது பண்ணும்போது வந்து அது என்ன பண்ணுறாருன்னா இதுதான். ஸோ ஹி கீப்ஸ் ஆன் அதை திங்கிங், அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன பண்ணணுங்கிறது வந்து ஸ்டில் ஹீஸ் அ லேர்னர். இந்த லேர்னரை வந்து லேர்னராகவே இருக்கிறதுனால தான் ஐ திங்க் ஸ்டில் ஹீஸ் இந்த டாப்ங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆஸ் அ ஃபேன், நான் என்னோட பிக்கெஸ்ட் ஃபேன், நான் விஜய் சாரோட ஃபேன். அவர் பார்த்து நான் சினிமாக்குள்ளே வந்தேன். அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு மேக்ஸிமமான ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எனக்கு நடந்துச்சு அப்படின்னா, கான்ஃபிடென்ஸ் இப்போ இருக்குன்னா ஒன்லி பிகாஸ் I worked with him, I traveled with him, because he gave that such a motivation. நல்லா பண்ணுற, சூப்பராக பண்ணுங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து இந்த மாதிரி நியூ கமருக்கு சொல்லணும்னு அவசியம். கண்டிப்பாக அதுவே ஒரு பெரிய கிஃப்ட், பெரிய கிஃப்ட். ஸோ இஸ் வெரி கிரவுண்டட், வெரி ஹம்பிள், சார் சொன்ன மாதிரி.
லைஃப் லாங் அந்த ஃபோட்டோ இருக்குது அவருக்கு கூட எடுத்தது. இன்னும் அது எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த மெமரி வந்து போகாது நம்மளை விட்டு. நான் அவரை ஒரு வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு முன்ன பின்ன ஆங்கரிங் பண்ணதில்லை. ஸோ சும்மா எனக்கு அந்த ஈவெண்ட் பண்ணுறவங்களே தெரியும். ஸோ நான் வந்து ரெட் கார்பெட் மட்டும் ஆங்கரிங் பண்ணுறேனே, கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு வாங்கினேன். ஏன்னா இவரே பார்க்குறதுக்கு தான். ஸோ அங்கே போனேன் ரெட் கார்பெட் ஆங்கர் பண்ணுறதுக்கு. ஆனால் அது என்னமோ பாதியாக தான் பண்ணேன். பட் ஃபுல் டைம் இவர், ஏன்னா ஆல்ரெடி நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். ஸோ அவர் இப்போ போன ஸ்டேஜுக்கு, ஆடியோ லான்ச்சுக்கு ஸ்டேஜுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அவரை மீட் பண்ணி பேசிட்டு தான் போனார். பட் அந்த ஒரு மொமெண்ட்டில் அவர் அது பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நமக்காக இவ்வளோ பேர் அங்கே வெயிட் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் நடக்குது, அப்புறமா கூட மீட் பண்ணலாம் ஈஸியாக சொல்லியிருக்கலாம். பட் அவர் அந்த ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணார்ல, அது வந்து ஆக்சுவலி நான் மட்டும் இல்லை, அவரை மீட் பண்ண எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை ஒரு வாட்டி மீட் பண்ணோன்னா அதுதான் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்டில் அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி என்னோட பெஸ்ட்டான லைஃப்பில் மூமெண்ட்ஸில் அது ஒன்று. டீசரே ரொம்பவே ப்ளீஸிங்காக இருக்குது. என்னதான் ஒரு மாதிரி சிட்டி ப்ராட்டப்பில் நான் வளர்ந்ததுனால எனக்கு அது வந்து ஊர் இது பார்க்குறதுக்கு எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. டு கிக் ஸ்டார்ட் வித் உங்ககிட்டேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு. ஏன்னா நான் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தேன், அவகாட்சி மீனிங் என்ன, தயவு செஞ்சு யாராவது சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு. த ஓனர் himself, கண்டிப்பாக நீங்களே ஆரம்பிங்க. அவகாட்சி வந்து அவா அப்படின்ற தமிழ் வேர்ச்சொல்ல இருந்து வர்றது. அவானா ஆசை. ஸோ அவகாட்சியுடைய பொருள் வந்து அளவற்ற ஆசை, தீராத மோகம், நுகர்வு மீதான வெறி, இப்படியெல்லாம் பொருள் இருக்குது அதுக்கு. ஸோ இந்த பாட்டில், இந்த கான்செப்டில் வந்து ஒரு பெண் ஒருத்தரை காதலிக்கிறாங்க. ஸோ அந்த காதலன் மீது அவங்களுக்கு இருக்கிற ஒரு அளவற்ற ஆசை, அதுதான் இந்த பாட்டு. ஸ்வீட். ஸோ இந்த கான்செப்ட் வந்து டெவலப் ஆகும்போது அழகாக இவ்வளோ நாட்கள் பண்ணணும், இவ்வளோ எல்லாமே பண்ணணும்னு ஒரு பிளானிங்லாம் இருக்கும். அங்கே ஷூட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும்ல, மறக்க முடியாத மெமரிஸ் பிளானிங்லேருந்து எல்லாமே நான் கேட்குறேன். நிறைய மெமரிஸ் இருக்குது. இதை ஒவ்வொரு லிரிக்கும் வந்து ஒரு எழுதியிருக்காரு இல்லையா? ஸோ சார் எழுதின லிரிக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஒரு தெக்கானல் ஒரு சாலையில் வாங்கி வந்த அந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ அதுக்கேற்ற அந்த லிரிக்கு ஒரு லொக்கேஷன். ஓகே ஓகேங்களா? வெண்காசியில் ஷூட் பண்ணோம். லொக்கேஷன் ரொம்ப ஃபேபுலஸாக இருந்தது. இப்போ இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஷூட் பண்ணும்போது இன்னும் வெதர்லாம் ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு ட்ரிப்பு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு லிரிக்குக்கும் ஒவ்வொரு இடத்துல ஷார்ட் வைக்கும்போது, கம்போஸ் பண்ணும்போது ஒரு ஷார்ட் பார்த்திங்கன்னா அருவியில் இருந்துச்சு, இன்னொரு ஷார்ட் பார்த்திங்கன்னா வயல் வரப்பில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஷூட் பண்ணதுனால எங்கள் 2 பேர்த்துக்குமே நிறைய ட்ராவல் பண்ணோம் காரில். ஸோ ரொம்ப அளவான ஆட்களோட, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் அந்த லிரிக் ஏற்ற மாதிரி போனதுனால ட்ரிப் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. வி என்ஜாய்ட் அ லாட். உங்களுக்கு மறக்க முடியாத எனக்கு இந்த ப்ராஜெக்டே வந்து பயங்கரமான ஒரு மெமரபிள். ஸ்டார்டிங் டு இந்த பாட்டு கேட்டதுலேருந்து சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை ஆல்பம் சாங் கான்செப்ட். எஸ்பெஷலி இந்த அதில் டான்ஸ் எல்லாம் வருதுன்னா நான் வேண்டாம்னு சொல்லுவேன். ஸோ இல்லை, எனக்கு அதுக்கான கான்ஃபிடென்ஸ் இல்லை. இந்த பீட்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இல்லை. ஸோ வந்து எனக்கு வந்து இது செலக்ட் பண்ணதுலேருந்தே எனக்கு மெமரபுளாக இருக்கு. இது வந்து எப்படி நான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் ஓகே கபிலன் வைரமுத்து சார் பண்ணுறாங்கன்றது அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீல். அண்டு இது வந்துட்டு கொரியோகிராஃபர் சார் வந்து விஷால் சார், அப்புறம் பிரவீன் சார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக அது எனக்கு அந்த அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனே இல்லை. அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு விஷயம் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு பண்ணுறோம், அந்த ஒரு ஃபீலே இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லபடியாக என்னால் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டு அண்ட் பிரவீன் கூட ஒர்க் பண்ணுறது, ஸோ அவரும் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தா எல்லாமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஒரு லைஃப் டைம் மெமரிக்கு நிறைய ரிஹர்சல்ஸ் எல்லாம் அதுக்கு முந்தின நாள் அங்கே போய் ஏர்லியாக போய் ரிஹர்சல்ஸ் எல்லாம் பண்ணோம் எல்லாம் ஆல் டுகெதர். ஸோ இது ஒரு ஃபேமிலி ப்ராஜெக்ட் மாதிரி ஆகிடுச்சு. நீ உங்ககிட்ட அப்புறமா வரேன், டான்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னீங்களே சார், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா இதில் ஊர் வருது, பிரவீன் சொன்ன மாதிரி தான் ஊர் வருது. ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு அந்த இதுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தோம். ஆக்சுவலாக அதுவும் என்னென்னா இவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சாங் மாதிரிலாம், ஆனால் எங்களுக்கு அப்படி தெரியவே இல்லை.
நல்லா என்ன சொல்ல கோன் தன்னடக்கத்துல உச்சத்துல இருக்காங்க அவங்க. பயங்கரம் கோஆப்ரேட் பண்ணாங்க. அதாவது வந்துட்டு நாங்கள் போகிற இடம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிருகங்கள் நடமாடும் இடம், அதுக்கப்புறமா வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுற இடம். இப்படி இப்படி போயிட்டு பண்ண முடியாது. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணணும், நடக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுவும் வந்துட்டு அந்த இவங்களுக்கு அது கேட்டால் சொல்லுவாங்க, அந்த சேத்துல நடந்து எல்லாம் வந்து அவங்க அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க, ஓகே இங்கே வரைக்கும் தான் வரும்ன்ட்டு உள்ள இறங்குறாங்க, போயிட்டே இருக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி சேத்துல இறங்கி நடக்கிறதே கஷ்டம். எப்படி டான்ஸ்லாம் ஆடுனீங்க சேத்துல இறங்கிலாம்? காலை மட்டும் டான்ஸ் ஆடாது, பாடியில ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஆமா, இருந்துச்சு. பாட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஆமா. நல்லா சேரப் பண்ணாங்க. விஷால் சார் எல்லாரும் பேசிட்டாங்க, நிறையவே பேசினாங்க. இல்ல எனக்கு நிறைய பேசணும்னு ஆசை இருக்கு, ஆனா சார் முன்னாடி எல்லாம் உட்காரும்போது கனவு இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அது ஆக்சுவலி இது வந்து நான் கேட்டு வாங்கியதுதான். இவரை வந்து டைரக்டர் வந்து வேற கொரியோகிராஃபரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு. பயம் என்னன்னா, எங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் மார்க்கெட் பில்லா ரவீனா வச்சு நாங்க பண்ணோம், அடிச்சு காலி பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க வந்து ஷபானா மேமோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டான்ஸ்ல ஆடுறது வேற, இன்னும் கிடைச்சாங்கன்னா ஏதோ போட்டு காலி பண்ணிருவாரு. அவ்வளவுதான், சரி ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் நான் அதை மட்டும் பண்ண மாட்டேன், நான் இதுவும் பண்றேன், வேற மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சாங்ஸும் சூப்பரா வந்திருக்கு, சாங்ஸ் கேட்டாச்சு ஆல்ரெடி, ஸ்டோரியும் கேட்டாச்சு. அப்போ நான் சொன்னேன் கண்டிப்பா நான் தான் பண்ணுவேன், வேற யாரும் பண்ண விட மாட்டேன், நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி பயங்கரமா ட்ரில் வாங்கிட்டாரு. வயல்ல வந்து பீயிங் அ கை நம்ம இறங்கிடலாம், வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கிடலாம். இவங்களை இறக்கி பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வரணும், டிராக்டர் மேலே ஏறி உட்கார வைக்கணும். டிராக்டர் மேலே என்னாலே ஏற முடியல, ஐ ஹேவ் டு டிரைவ். இவங்களை வச்சு நான் டிரைவ் பண்ணணும். அதுவே வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அங்கே ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடுங்கிறாரு, இன்டிமேசி ஒர்க் ஆகலைங்கிறாரு, கெமிஸ்ட்ரி வேணுங்கிறாரு. அது வந்து ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது, அதே சமயத்தில் ரொம்ப பயங்கரமாக அவுட் ரஃப் கட் சும்மா பார்த்தோம். அது பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எங்க கண்ணுக்கு வந்தது அவர் தான். சே அவரு கரெக்டா பயங்கரமா சொல்லி கொடுத்தாரு, நமக்கு புரியல. பட் அது அவுட்ல பார்க்கும்போது அவர் சொன்னது பண்ண வச்சது எல்லாமே ரொம்ப பண்ணல இருக்கு. பக்கத்துல நின்னுக்கிட்டாரு, எழுகாம பாத்துக்கிட்டாரு. அவருக்கு வந்து அந்த பீட்ஸ்ல ஒர்க் பண்ணணும், அந்த பீட்டுக்கு வந்து கரெக்டா அந்த இடிக்கிற எல்லாமே. ஸோ அது வர வரைக்கும் விடவே மாட்டாரு மனுஷன். ரொம்ப சிம்பிளா எல்லாரும் ஆடக்கூடிய ஒரு கேட்சியான ஒரு ஹுக்கப் ஸ்டெப்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணாரு. மாஸ்டர் சொல்லிட்டேன். அஃப்கோர்ஸ் அந்த ஹுக் ஸ்டெப் பிளேஸ் அ மேஜர் ரோல், பிகாஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லார்கிட்டையும் ரீச் ஆகுறது த்ரூ சோஷியல் மீடியா பிளேஸ் அ மேஜர் ரோல். அது வந்து இப்போ இருக்கிற கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த எவால்வ் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ்னு இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அதில் சில பாதிப்பு இருக்கா? ஓ, இப்போ கொஞ்சம் பெட்டர். இல்லை நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மூவி 2013 ஷூட் பண்ணோம், அப்பச்சிக்கிறாம்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து ஐம் வெரி நியூ டு திஸ் சிட்டி, எல்லாமே ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர். இப்போ வரும்போது ஃபேஸ்புக் ஆர்குட் தான் இருந்துச்சு, வாட்ஸ்அப்பே புதுசு. அப்போது என்ன யோசிப்போனாச்சு, அந்த டைமில் வந்து இன்ஸ்டாகிராம் இவ்வளோ பூமாக இருந்திருந்தால் அப்படின்னா நிறையா விஷயங்களை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாங் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 106 மில்லியன் வியூஸ். அது இப்போ வரைக்கும் ஸ்டில் ட்ரெண்டிங், இன்னும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் அது பெரிய பிளெஸிங்காக பார்க்குறேன். ஸ்டில் இட்ஸ் மை ஐடென்டிட்டி. நான் ஈவன் தோ ஐவ் டன் மோர் தென் 13 ஃபிலிம்ஸ் பண்ணியும் அந்த பாட்டு மட்டும் இன்னும் ஐடென்டிட்டியாகவே இருக்குது. காரணம் வந்து அந்த பாட்டு நல்லாயிருக்கும். பட் அது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ரீச் ஆயிருந்தால் மேபி இட் would have been வெரி பெட்டர் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸஸ் அவுட் தேரில். அவன் வந்து அந்த சாங் கொஞ்சம் நல்லா இருந்தாலே போதும், இவங்க அதை கேட்க வச்சு திருப்பி ரூப் மோடில் பண்ணும்போது இட் இஸ் வெரி ஹெல்தி டு ப்ரொமோட் அ ஃபிலிம். அது வந்து எங்களை மாதிரி ஆக்டர்ஸுக்கும் இந்த மாதிரி பட்டிங் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸுக்கும் வந்து அது ரொம்ப பெரிய மச் மோர் இந்த பிஸ்னஸில் வந்து நல்லா நல்லா ரீச் ஆகுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது ஓகே ஹேப்பன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஹூ கூட எக்ஸ்பீரியன்ஸ் இவங்ககிட்ட கேட்டால் நல்லா இருக்கும், சொல்லுங்க. ஆட சொல்றீங்களா? இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் பதறீங்க? கட்டெல்லாம் சொல்லி ஒரு மாசம் ஆகுது. அவர்கிட்ட கேளுங்க. இல்ல நானும் அப்படித்தான் நினைச்சேன். எப்படின்னா இப்போ நாங்க முன்னாடி பண்ண சாங் ஃபுல் டான்ஸ் தான். இந்த சாங் கேட்ட உடனே நான் அவங்ககிட்ட சொன்னேன்னா இது முழுசா டான்ஸ் போனா கேவலமா இருக்கும், முழுசா டான்ஸ் இல்லை, அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி
சிம்பிளாக போகணும், அந்த மூமெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஆட முடியணும், அந்த மாதிரி தான் பிளான் பண்ணேன். ஷபானாவும் செம்ம, 2 பேரும் செம்மையாக பண்ணிட்டேன். அந்த நான் என்னோட மனசுல இருந்த ஒரு கேரக்டர் இந்த பாட்டு பார்க்கும்போது மனசுல இருந்த கேரக்டர் அவங்கள பார்த்த உடனே ஓ ஒரு சிம்பு மாதிரி இருக்கு, சிம்பு மாதிரி இருக்கு, இதுதான் எனக்கு வேணும், அந்த கேரக்டர் அந்த மாதிரி தான் இருந்தாரு. இவங்களை பார்க்கும்போது அந்த ஆட்டிடியூட்ல தான் இருந்தேன். எப்படின்னா ப்ரமோ ஷூட் எடுத்துட்டு வந்தா அவங்க கேரக்டர் விடலை, அப்படித்தான் இருந்தாரு. அதனால எனக்கு கொரியோகிராஃப் பண்ணது ரொம்ப ஈஸியா போச்சு. பாராட்டுறீங்களா? சொல்லிட்டு பண்ணீங்க, சொல்லிட்டு பண்ணீங்க. ஆட்டிடியூட் ப்ரோ. அப்படி இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியா போச்சு. அவங்க ஃபுல்லா கேரக்டர், 2 பேருமே ஃபுல்லா கேரக்டர்ல தான் இருந்தேன். கேமரா முன்னாடி மட்டும் தான் மாஸ்டர். ஒரு ஷார்ட் ஒன்று எடுக்கணும், ஓகேங்களா? அது மலை ஏறி எடுக்கணும். இவங்ககிட்ட அதெல்லாம் அது சொல்லலை. நாங்கள் ஆக்சுவலாக சொன்னோன்னே சரி ஏதாவது இது ஆகிடும்னு அப்படியே பார்த்துட்டோன்னே ஷாக் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இருட்டிடுச்சு, இருட்டில் மலை ஏறுறது எப்படி கஷ்டம். அதுக்கப்புறம் எங்கள் ஹீரோ சார் தார் வச்சுருந்தாரு, தாரை திருப்பி அப்படியே அடித்து அந்த மலைக்கு லைட்டிங் பண்ணி ரொம்ப பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ளம் ஆஃப் த அவகாட்சிக்கு ரொம்ப பெரிய முக்கியமான சீனு, ஹைலைட்டாக தான். ஆனால் லாஸ்ட் மினிட்ல லைட்டே இல்லாமல் வெறும் காரோட லைட்டை மட்டும் வச்சு அவ்வளோ பெரிய மலையில் ஏறணும். லேடிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ இவங்க இருக்காங்க, இன்னும் ஜெனி இருக்காங்க டேரக்ஷன் டீமில். இவங்களெல்லாம் நம்ம ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அது போக மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், இல்லை ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும். அந்த வேலையில் ஏறுறதே ரொம்ப ரிஸ்க்கு. ஏறிடலாம், இறங்குறது அதை விட ரிஸ்க்கு. பட் ஆனால் எங்களோட ரேப் வந்து அங்கே நடந்ததில் வந்து எங்களுக்கு ஒரு கோயில் முன்னாடி நடந்தது. ஏன்னா திருமூர்த்தி கோயில், அது அந்த புஷ்பா சாங் வந்துருக்கும், கோயில் ஸ்ரீவல்லி சாங், திருமலை கோயில். ஸோ அது லாஸ்ட்டாக அதில் ரேப் ஆனதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஷார்ட்டும் வந்து ரொம்ப நல்லா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணார். மூவிஸில் வந்து சாங்ஸ் கம்மியாகிறதோ இல்லை லிரிக்ஸ் பேஸ்ட், நிறைய லிரிக்ஸ் பேஸ்டே பார்க்க முடியறதில்ல, மோர் ஆஃப் சவுண்ட்ஸ் தான் இருக்குது. அது வந்து எவல்யூஷன் ஆஃப் சினிமா வந்து நல்ல பாசிட்டிவ் வேலை அப்படின்னு போனாலுமே நம்மளாம் முன்னே வந்து நிறைய தமிழ் சாங்ஸ்லாம் லூப் மோடில் கேட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ லூப் மோடுன்னு இல்லை, வரும் ரிலீஸ் ஆகும் போயிடும், அடுத்த படம் வரும் ரிலீஸ் ஆகும் போயிடும், அது மனசில் நிற்கவே மாட்டேங்குதுன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே நிறைய பேர் வந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திரைப்பாடல் அப்படின்றது ஒரு விளம்பர பாடல் மாதிரி தான் இருக்குது. அந்த படத்தை விளம்பரப்படுத்துவதற்கான ஒரு பாடலாக அது வருது. ஸோ இமீடியட்டாக எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பாடல்களை உருவாக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு முன்னுரிமை பெறுது. ஆனால் ஒரு பாடல் வந்து இந்த கேட்பவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை தரணும், ஒரு உற்சாகத்தை தரணும், இல்லை ஒரு மகிழ்ச்சியை தரணும், ஒரு ஆறுதலை தரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோக பாடல்கள்ன்ற ஜானரே இல்லாமல் போயிடுச்சு. அது எத்தனை பேர் நோட்ஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா சோக பாட்டுக்குன்னு, அந்த சோக சீனுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் சோதனை தீரவில்லை, சொல்லி எழ யாரும் இல்லை, இப்படி வந்து நிறைய ஈவன் 90s கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 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 ஜானரையே அப்படியே ஒழிச்சிட்டாங்க ஃபுல்லாக. ஸோ வந்து ஏன் யாருமே சோகமா இல்லையா? அப்படிலாம் இல்லை, சோகமா தான் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி. சோகமா அந்த பாட்டில் வந்து ஒரு அந்த பன்முகத்தன்மை இன்னைக்கு கொஞ்சம் டெஃபினட்டாக குறைஞ்சிருக்கு. ஒரு சந்தையை நோக்கி மட்டுமே பாடல் வந்து உருவாக்கப்படுவதா எனக்கு தோணுது. ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் தியாகராஜ பாகவதர் படத்துலலாம் வந்து 60 பாட்டு 30 பாட்டு இருக்கும், 40 பாட்டு இருக்கும். படமே வந்து பாட்டாக தான் இருக்கும். அந்த 30 பாட்டுன்றது அதுக்கப்புறம் 10 பாட்டாக மாறிச்சு, அதுக்கப்புறம் 6 பாட்டாக மாறிச்சு, 4 3 இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கு இல்லையா? இது நான் எப்படி பார்க்குறேன்னா இது ஒரு வட்டம், இது திருப்பி வரும். லைக் வந்து இந்த மாதிரி போயிட்டு திருப்பி வந்து பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு காலமும் வரும். இப்போவும் நிறைய நல்ல பாடல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ரொம்ப நல்ல பாடல்கள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதோடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. இன்னும் போக போக வந்து டெஃபினட்டாக ஒரு அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை அவங்க கேட்குற பாட்டு எல்லாமே நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ இருக்கிற பாட்டை விட அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாட்டு, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாட்டு, அதை தான் ரொம்ப விரும்பி கேட்குறாங்க இப்போ. ஸோ இந்த ரசனை இருக்கு இல்லையா, இந்த ரசனையே
கலைஞர்களை வந்து மறுபடியும் இந்த பாடல்களை நோக்கி நகர்த்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பாடல்கள் வரணும். பெஸ்ட் விஷஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.